ஆப்ரேஷன் ட்ரக் ஃப்ரீ கோவை ரியலி நீடட் ஒன், ரியலி அப்ரிஷியேட்டபிள் ஒன். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, ஊர் நடுவில் இருக்க பெரிய விஷமரத்தை வேறொரு அழுக்க ட்ரை பண்ணிருக்க நேரத்தில் நாளைக்கு இதை விட பெரிய விஷமரங்களாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்க செடிகளை ஊர் முழுக்க நெட்டிட்டு இருக்காங்கிறதான் மறுக்க முடியாத உண்மை. இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்போ அப்படியே ரோட்டில் நடந்து போனீங்கன்னா ஒரு 10 அடி 2 குழி பது கீழே கிடக்கும். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பொருட்கள்லாம் எங்கே கிடைக்குதுன்னு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஈஸியாக தெரியுது. பட் போலீஸ்க்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே அதை கன்சியூம் பண்ணுறது ஒரு தனி மனுஷன் தான். ஸோ நம்ம தான் செல்ஃப் அவேர்னஸோடு இருந்துக்கணும். கூலி புக்கெலாம் அவ்வளோ சீனே இல்லை, எதுக்கு இவ்வளோ பேசுகிறான் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு இந்த கஞ்சா, கொக்கைன், மெத்தஃபெட்டமின் என்னென்னமோ இருக்குது, எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த கூலிபாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் நிறைய சான்ஸ் இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கூலி வச்சு பார்ப்பான், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போவோம், அப்படியே போனதுக்கப்புறம் 2ஆம் வரும், 2 3ஆம் வரும், அப்புறம் போதை பத்தாது. ஸோ அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது இப்படி ஒவ்வொன்றா போக ஆரம்பிப்பான். இங்கே ஸ்டார்ட் ஆகிறதா கடைசியில் அங்கே வந்து முடியுது. ஸோ இந்த பெரிய பெரிய ட்ரக்ஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த சின்ன சின்ன ட்ரக்கையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் அனுப்பி இதோடு நிறுத்திக்கிடான்னு சொல்லி பாருங்கள். கேட்டால் கேட்கட்டும், இல்லைன்னா மாட்டி ஜெயிலுக்கு போய் கம்மியாகட்டும், நம்ம ஊத்துக்கான்னு சொல்லி சாப்பிட்டோம். பை. கொல்லி பவர் ஹவுஸ்.